ஹலோ! இன்னைக்கு டே 22. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இப்போ உங்களுக்கு ஹிந்தி பேசுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இல்ல அப்டின்னா, கூட வேலை செய்றவங்க, ஹிந்தி பேசுறவங்கலாம் இருக்காங்க அப்டின்னா, நீங்க அவங்க கூட ஃபோன்ல பேசும்போது யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபோன எடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ, இது எப்டி ஹிந்தில சொல்லலாம் அப்டின்னா, ஃபோன் உட்டாவோ அப்டின்னு சொல்லிக்கலாம். இதுவே ஃபோன எடுத்து பேசு அப்டிங்கிறத ஃபோன் உட்டாकर बात करो அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நீங்க ஃபோன் பேசி முடிச்சுட்டு, நான் ஃபோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. இது எப்படி ஹிந்தில சொல்லலாம் அப்படின்னா, "मैं फ़ोन रखता हूँ" அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப ஒரு சில நேரங்கள்ல ஃபோன் வைக்காதன்னு சொல்வீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, "फ़ोन मत रखो" அப்படின்னு சொல்லிக்கலாம். "கொஞ்ச நேரம் பேசு" அப்படிங்கிறத ஹிந்தில "थोड़ा देर बात करो" அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் உன் கூட பேசணும்னு சொல்வீங்க. ஸோ இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, "मैं थोड़ा देर तुम्हारे साथ बात करना है" அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நீங்க யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணிட்டு, "இப்ப பேசலாமா?" அப்படின்னு கேட்பீங்க. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, "அப் பாத் கரேங்கே கியா?" அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுவே ஒருவேளை அவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க ஆன்சர் சொல்லணும் பார்த்தீங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஒருவேளை நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, "பாத் கரேங்கே" அப்படின்னு சொல்லுங்க. அ இதுவே நான் வேலையில இருக்கேன் அப்படின்னா, "மே காம் மே ஹூம்" அப்படின்னு சொல்லுங்க. இதுவே நான் வெளிய இருக்கேன் அப்படின்னா, "மே பாஹர் ஹூம்" அப்படின்னு சொல்லுங்க. அப்புறமா பேசலாம் அப்படிங்கிறத ஹிந்தியில "பாத் மே பாத் கரேங்கே" அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் கொஞ்ச நேரத்தில கால் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அப்ப "மே தோடா தேர் மே கால் கரூங்கா" அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல ஒரு சில நேரங்கள்ல நான் 1 ஹார்ல கால் பண்றேன், 2 ஹார்ஸ்ல கால் பண்றேன் அப்படின்னு சொல்வீங்களா இருக்கும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த தோடாதேர எடுத்துட்டு உங்களுக்கு என்ன டைம் சொல்லணுமோ அத போட்டுக்கலாம். இல்லன்னா மார்னிங் கால் பண்றேன், நைட்டு கால் பண்றேன், ஈவினிங் கால் பண்றேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அகைன் அந்த கொஞ்ச நேரத்த எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நீங்க அத சொல்லிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 ஹார்ல கால் பண்றேன் அப்படிங்கிறத, "मैं 1 घंटा में कॉल करूँगा" அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சில நேரங்கள்ல அவங்க பேசுறது உங்களுக்கு சரியா கேட்காதா இருக்கும். ஸோ இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கேட்கல அப்படிங்கிறத சுனா நஹி அப்படின்னு சொல்லுங்க. சரியா கேட்கல அப்படிங்கிறத டீக் சே சுனா நஹி அப்படின்னு சொல்லுங்க. இதுவே இன்னொரு டைம் சொல்லுங்க அப்படிங்கிறத ஃபிர் சே போலியே அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க நிக்கிற இடத்துல நெட்வொர்க் இருக்காதா இருக்கும். ஸோ அப்ப நீங்க நெட்வொர்க் இல்லன்னு சொல்வீங்க. இல்லன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்வீங்க. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க நெட்வொர்க் இல்ல அப்படிங்கிறத இதர் நெட்வொர்க் நெஹி ஹேன்னு சொல்லுங்க. ஒருவேளை இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத இதர் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஹே அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன்ல பேசுவீங்களா இருக்கும். அப்ப நம்ம சும்மா நார்மலா நம்ம பேசக்கூடிய ஒரு சில சென்டென்ஸ் சொல்றேன். இப்ப நீங்க அவங்களுக்கு கால் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அப்ப ஆப் கைசே ஹேன். இப்போ ஒரு சில நேரங்கள்ல நீங்க அவங்களுக்கு கால் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆப் கியா கர் ரஹே ஹேன் அப்படின்னு கேட்டுக்கலாம். சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறத கானா கா லியா கியா அப்படின்னு கேளுங்க. அ என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கியா காயா அப்படின்னு கேளுங்க. இப்ப பிஸியா அப்படிங்கிறத அபி பிஸி ஹே கியா அப்படின்னு கேளுங்க. கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படிங்கிறத தோடா தேர் பாத் கரேங்கே கியா அப்படின்னு கேளுங்க. இதுவே ஒருவேள நாளைக்கு பேசலாமா அப்படிங்கிறத கல் பாத் கரேங்கே கியா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்பீங்க. இத எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குச் பாத் கர்னா ஹே கியா அப்படின்னு கேளுங்க. இதுவே ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிறத குச் போல்னா ஹே கியா அப்படின்னு கேளுங்க. இல்ல ஒரு சில நேரங்கள்ல நான் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அப்ப இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மே ஆப்ஸே குச் பாத் கர்னா ஹே அப்படின்னு சொல்லுங்க. இதுவே ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா பேசணும் அப்படின்னு சொல்வீங்க. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குச் ஸரூர் பாத் கர்னா ஹே அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். நம்ம ஷூர்ன்னு சொல்லுவோம். ஸோ இத எப்படி ஹிந்தில சொல்லலாம் அப்படின்னா, ஸரூர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க கால் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு சில டைம் செகண்ட் கால் வருமா இருக்கும். ஸோ அப்போ ஒரு சில நேரம் நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வெயிட் கீஜியே அப்படின்னு சொல்லுங்க. செகண்ட் கால் வருது அப்படிங்கிறத செகண்ட் கால் ஆ ரஹா ஹை அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லன்னா ஒரு சில நேரங்கள்ல ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்வோம். அப்போ ஹோல்டு கீஜியே அப்படின்னு சொல்லுங்க.
இதுவே கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க அப்படிங்கிறத ஹிந்தியில கான்ஃபரன்ஸ் கால் டாலியே அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் ஆன்லைன்லயுமே ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். நீங்க என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.